அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான தினங்க. எங்கள் கம்பெனியில் ஒரு 3 வருஷமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நார்மலாக இது எங்கள் தலைவிதின்னு சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து அதை அந்த தலைவிதியை போக்க வைக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த டெக்னாலஜி உருவாக்குற மூலம் எனர்ஜி எஃபிஷியன்சி, எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்சி கஸ்டமருக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக கிடைக்கும். அதே சமயத்தில் ப்ராடக்ட் ஒரு கம்ப்ரெஸரோட ரிலையபிலிட்டி 100 மடங்கு ஜாஸ்தியாகும். 100 மடங்கோட சொல்கிற 1000 மடங்கு அப்போ இன்ஃபைனைட் இன்க்ரீஸ். இதோட விளைவு என்னன்னு பார்த்தாங்க. இப்போது சேவிங்ஸ், எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் எடுத்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்ரெஸரும் இன்வெர்ட்டர் இல்லாமல் ஓடுற கம்ப்ரெஸரோட பவர் எடுத்து இந்த இயந்திரத்து மூலமாக அந்த சேவிங்ஸ் வந்ததுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கார்லையும் 20% கார்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ்னால ரன் பண்ணும். அந்த அளவுக்கு இந்த சேவிங்ஸோட பொட்டென்ஷியல் குத்து மதிப்பாக ஒரு 300 மில்லியன் கார்ஸ், 300 மில்லியன்னா 30 கோடி காருங்க உலகம் பூரா இந்த சேவிங்ஸ்னால எலக்ட்ரிக்கல் அடிஷ்னல் ஜென்ரேஷன் இல்லாமல் காருங்க ஓட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதை தவிர குவாலிட்டி, இந்த இனோவேஷன், இந்த டெக்னாலஜி மூலமாக கம்ப்ரெஸர் ஸ்டேபிளாக ஓடும். மேலே எங்கேயும் கட் அவுட் ஆகாமல், ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகாமல் ஸ்டேபிளாக ஓடுறதுனால சிக்னிஃபிகண்ட் ரிலையபிலிட்டி, அது டவுன் டைமே இருக்காது அந்த மிஷினில். ஸோ இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு இது. பட் ஆல் திஸ் கஸ்டமருக்கு ரொம்ப குறுகிய செலவு, ஆல்மோஸ்ட் ஃப்ரீ லெவலில் இது டெவலப் பண்ணும். சார், இந்த வகை கம்ப்ரஸர்ஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகுமா சார்? இந்த மாடல்ஸ் நீங்கள் கொடுக்குறது எதிர்காலத்தில் எல்லா கம்ப்ரஸருக்கும் சூட் ஆகுங்க. அப்போ இருக்கிற ஃபீல்டில் வேலை பண்ணுற கம்ப்ரஸருக்கு 2 விதத்தில் ரெட்ரோஃபிட் பண்ணலாம். இப்போ நாங்கள் டெவலப் பண்ணுற டெக்னாலஜி 2 வால்வ் இருக்குது. ஒரு வால்வ் மட்டும் ஃபிட் பண்ணால் எல்லா கம்ப்ரஸருக்கும் ஃபிட் பண்ண முடியும். 2ம் ஃபிட் பண்ணணும்னா எங்கள் கம்ப்ரஸர், ஃபீல்டில் இருக்கிற எங்கள் கம்ப்ரஸருக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட், ஒரு பெரிய மாறுதல் பண்ணால் அதையும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களது இல்லாமல் எல்லா கம்ப்ரஸர்ஸ்க்குமே நம்ம இதை கொடுக்க முடியும் இல்லையா சார்? அண்ட் எப்போ சந்தைகளுக்கு கொண்டு வர நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? நாங்கள் ஃபேக்ட்ரி ரெடிங் இப்போது இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். உலகம் பூரா ஒரு 6 மாதத்தில் முடிச்சிருக்கோம். உலகம் ஃபுல்லாக ஒரே டைமில் வருமா சார், இல்லை உங்களுடைய மார்க்கெட் ப்ரோக்ரெசிவாக தான் வரும். ஏன்னா ஒரு மார்க்கெட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும், இங்கே சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது, கஸ்டமருக்கு அந்த இதோட விளைவு என்ன, பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கொடுக்கறது அந்த சேல்ஸ் பீப்புளுக்கு அதெல்லாம் டைம் ஆகும். ஸோ இந்த ஒரு தயாரிப்பு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா சார் இப்படி ஒரு நிறுவனம் கொண்டு வருது? ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு. அண்ட் இது நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க சாஷே ஷாம்பு கொண்டு வந்ததுலேருந்து எப்படி ஒரு புரட்சி வந்துச்சு. அந்த மாதிரி இது எம்எஸ்எம்இஸ் எல்லாருக்குமே பாசிபிளா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி? எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக எம்எஸ்எம்இக்கு இது பெனிஃபிட்டுங்க. இல்லாட்டி ஒரு இன்வெர்ட்டர் வாங்கணும்னா கம்ப்ரெஸரோட விலையில் 30% ஜாஸ்தி கொடுக்கணும். அது இந்த டெக்னாலஜி மூலமாக அது வேண்டியதில்லை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன விதமான பெனிஃபிட்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிடச்சிது? அதாவது குறிப்பாக மின்சாரம் சார்ந்த பெனிஃபிட்ஸ் எவ்வளோ அவங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ இப்போ ஒரு கஸ்டமரோட உதாரணம் நம்ம ப்ரெசன்டேஷனில் கொடுத்தோங்க. அவர் ஒரு காஸ்டிங் சப்ளையர், எங்கள் கஸ்டமர். நாங்கள் போய் இப்போ இந்த இயந்திரம் ஒன்று மாட்டணும் அப்படின்னு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் சந்தேகம். இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு. கடைசியில் கொஞ்சம் கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் 4 நாள் நீங்கள் மாட்டிக்கோங்க, நீங்கள் டேட்டாலாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். ஸோ 4 நாள் மாட்டினோம். எனர்ஜி சேவிங்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னும் அவர் எங்களுக்கு இந்த மெஷினை தூக்கி கொடுக்கல. ரைட், மாதக்கணக்காச்சு. அவருக்கு சேவிங்ஸ் என்னன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் சேவிங்ஸ். அந்த கம்ப்ரெஸரோட விலையே எடுத்தீங்கன்னா 2 வருஷத்தில் ஃபுல் கம்ப்ரெஸரோட விலை 2 வருஷத்தில் அந்த சேவிங்ஸ்லேயே எடுத்துடலாம்.
அந்த அளவு பெனிஃபிட் அவங்களுக்கு உண்டு. ஓகே Thank you, sir. Okay, sir. Thank you very much.